ஜிம்முக்கு போறியா அப்படின்ட்டு நம்மளை பார்த்த உடனே ஒருத்தர் கேட்டாங்கன்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என்னதான் வெளியில சாதாரணமா மூஞ்சி வச்சுட்டு ஆமா ஜிம்முக்கு போறேன் அப்படின்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஒல்லியா இருக்கிற நம்மளை பார்த்து ஒல்லி பூச்சி, எலும்பு கூடு, தேமாங்கு இந்த மாதிரிலாம் சொல்றது நமக்கு எப்பயுமே நடக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா வெஞ்சாதான் அடிக்கிறியா நீ அப்படின்னு ஒரு பெரியவங்க நம்மளை பார்த்து கேட்டாங்கன்னா நம்ம மனசு எவ்வளவு நொந்து போகும். ஒரு மணி நேரம் காலையில படிக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு டிவி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக டம்புல தூக்கிட்டு போய் ஹாலில் உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னைய பார்த்து எங்க மேக்ஸ் வாத்தியார் கேட்குறது, எதுக்குடா சட்டையெல்லாம் புடிச்சு போட்டிருக்க அப்படின்னு. ஆஹா, ஆனா எக்ஸசைஸ் பண்றதுக்கு பலன் கிடைச்சிருச்சு போல, மேத்ஸ் சாரே கேட்கிறாரு அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம். அன்னைக்கு அவரு கேட்ட அந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு வரைக்கும் எப்போ டிஷர்ட்டும் ஷர்ட்டும் லூஸா இருந்தாலும் அதை டைட் பண்றதுக்காகவாவது நம்ம ஜிம்முக்கு போகணும், நல்லா சாப்பிடணுங்கிற ஒரு மோட்டிவேஷனை எனக்கு கொடுத்துட்டு இருக்கு. எப்ப சட்டை போட்டாலும் ஹேங்கர்ல தொங்க விட்ட துணி மாதிரியே இருக்கிறப்போ திடீர்னு ஒரு நாள் சட்டை டிஷர்ட் எல்லாம் நமக்கு டைட்டா இருக்கு, உடம்பு லூஸா இருந்தாலும் கை டைட்டா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கும்போது ஒரு கான்பிடன்ஸ் வரும். அப்படிப்பட்ட கான்பிடன்ஸ் எப்பயுமே மெயின்டைன் பண்ணணும்னா ரெகுலரா கன்சிஸ்டன்டா ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வாழ்க்கையில கான்பிடன்ஸ்னு ஒண்ணு இருக்கும். எல்லா விஷயத்துல இருந்து ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும்னு நான் சொல்ல. பட் நம்மளே இம்ப்ரூவ் பண்ணணும்னா ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டு இருந்தே தான் ஆகணும்.